என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளை ஒரு புதிய காலை வேளை. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் செய்வார். என்னை புரிந்து கொள்ள யாராவது உண்டா? நான் படுகிற கஷ்டங்கள் யாருக்காவது தெரியுமா? யாரிடத்திலும் நான் விளக்கி சொன்னாலும் அவர்களுக்கு அது புரியாது. ஏனெனில் நான் செல்லுகிற பாதை வித்தியாசமான பாதை என்று சொல்லுகிற ஒரு நபரா நீங்கள்? இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட நினைவுகளோடு எழுந்து உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்களை புரிந்து கொள்ள உலகத்தில் எவரும் இல்லாதிருக்கலாம். ஆனால் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் உங்களை உண்டாக்கினவர், உங்கள் சிந்தையை உண்டாக்கினவர், உங்கள் வாழ்க்கையை உண்டாக்கினவர், உங்களை நடத்துகிறவர். அவர் மாத்திரம்தான் உங்களை புரிந்து கொள்ளுவார். எபிரேய ஆக்கியோன் தன் நிருபத்தில் எழுதும் பொழுது ஒரு வசனத்தை அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஆண்டவர் நாம் எப்படி மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறோமோ அதே போன்ற மாம்சத்தையும் இரத்தத்தையும் எடுத்து அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில் தான் இந்த பூமிக்கு வந்தார். உங்கள் கையை கிள்ளினால் உங்களுக்கு வலிக்குமே, அதே போலதான் ஆண்டவருக்கும் வலித்தது. உங்களுக்கு பசி ஏற்பட்டால் வயிறு கபகப என்று எரியுமே, அதே போலதான் ஆண்டவருக்கும் பசி எடுத்தால் பசியின் உணர்வுகள் அவரை மேலோங்கி இருந்தது. நீங்கள் களைத்து நித்திரை செய்வது போலவே ஆண்டவருக்கும் களைப்பு வந்து நித்திரை செய்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போலவே தன் பிள்ளைகளைப் போலவே மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீங்கள் கடந்து செல்கிற எல்லா பாதைகளையும், நீங்கள் சந்திக்கிற எல்லா சோதனைகளையும் புரிந்து கொண்டவர், அறிந்து கொண்டவர் ஆண்டவர் இயேசு. ஆகவே தான் அவரிடத்தில் போய் உங்கள் மனம் திறந்து நீங்கள் பேச முடியும். என்னை போல ஒரு சரீரம் தானே உமக்கு இருந்தது, என்னை போல உணர்வுகள் தானே உமக்கு இருந்தது, என்னை புரிந்து கொள்பவரே நான் உம்மிடத்தில் சொல்லுகிறேன் என்று மனக்கொதிப்புகளை ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் புரிந்து கொள்வார். ஆண்டவர் இயேசு நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் ஏன் என்பதற்கு விடை அந்த வசனத்தின் பின்னாக இருக்கிறது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அப்படி என்றால் இந்த மாம்ச சரீரத்திலே வந்து இந்த மாம்ச சரீரத்தில் ஏற்பட்ட மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு அப்படியானாராம். 2வது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலை செய்யும்படிக்கு அப்படியானார். 2 காரியம். 1, பிசாசானவனை இந்த மாம்ச சரீரத்தில் ஒரு மரணத்தை ஏற்று அழிக்கும்படி அப்படியானார். 2வது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற தன் ஜனங்களை விடுவிக்கும்படி இந்த மாம்சத்திலே அவர் மரணத்தை சந்தித்தார். என கண்பானவர்களை, உங்களை போன்ற அதே மாம்சம்தான் இயேசுவுக்கு, உங்களை போன்ற அதே இரத்தத்தை எடுத்துதான் இயேசு பூமிக்கு வந்தார். உங்களை புரிந்து கொள்வார், உங்களை விடுதலை செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசை ஏற்கனவே அழித்து விட்டார். இப்பொழுது அவன் போராடுகிற எல்லா போராட்டத்திலிருந்தும் இந்த இயேசு விடுதலை தரும்படிக்குத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இன்றைக்கு இதை விசுவாசியுங்கள். என்னை புரிந்து கொண்டவர், என்னை அறிந்து கொண்டவரின் உணர்வுகளின் போராட்டங்களை நன்றாய் அறிந்தவர் இயேசு என்ற ஒரே ஒரு சிந்தை உங்கள் உள்ளத்தில் வந்துவிட்டால் போதும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை விடுதலை செய்வார், பிசாசின் கிரியைகளை அழித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனே, பரலோகத்தின் ராஜாவே, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளான மக்களை விடுவிக்கும்படிக்கு மாம்ச சரீரத்தை எடுத்து இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய மாம்சத்திலே என்ன போராட்டம் வருகிறதோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே ஜெயித்திருக்கிறீர். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய வலதுகரம் கூட இருக்கட்டும். நன்மைகளை செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவர்கள் பலவீனங்களில் உதவி செய்து அவங்களுக்கு வெற்றி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை புரிந்து கொண்டவர், அறிந்து கொண்டவர், உதவி செய்வார், உங்களுக்கு விடுதலை தருவார்.
இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.